இப்போ ஆனால் எவ்வளோ பிடிக்கும்? செகண்ட் மேரேஜ் பண்ணி எனக்கு வந்துட்டு இன்னொரு குழந்தை வேணாம், இந்த குழந்தையே போதும்னு சொல்லி நான் யாரையுமே கேள்விப்பட்டதில்லை. எங்கள் அப்பா தான் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே எனக்கு எந்த குழந்தையும் வேணாம், தீக்ஷுமா தான் எனக்கு குழந்தை. ஏன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு. எங்கள் அம்மா வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை வந்திருக்கு. நான் போய் சொல்கிறதுக்கு எங்கள் 2 பேருக்கும் முடியாதுன்னு சொல்லி நிறைய சண்டை வந்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அது தோணிருக்கா? ஸோ இவங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணீங்க, வந்தவர் வந்து சரியா இருப்பார் அப்படி இப்படின்னு அம்மா கிட்ட கேட்கறதா இருக்கட்டும், இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கிறதுக்கு போய் எது கல்யாணம் பண்ண அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய கேள்வி. ஒரு சில கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, ஓஹோ நீ ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அப்போ உங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்கிறதுனால தான் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு கேவலமாக. பாஸ்ட் லைஃப்ல நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ லீவ் டேஸில் வந்து அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நானும் அவர் இருக்கமோ எனக்கு பயமாக இருக்கும். டிவி பார்த்துட்டு இருக்கமோ நான் திடீர்னு ஏதாவது கிராஸ் பண்ணி போனேன்னா டிவி ரிமோட் தூக்கி அடிப்பார், எதுக்கு கிராஸ் பண்ணி போகிறேன் அப்படின்னு உங்களை. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவளுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் மேரேஜ் பண்ணி போக தான் போகிறேன். ஸோ அந்த டைமில் மம்மிக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் இல்லையா? அவங்க ஒன்றும் ரோபோட் இல்லை. இப்போ வரைக்குமே எனக்கு மம்மி எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா? 2 years ஆயிடுச்சு. ஸோ இவங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ வந்துட்டீங்க. கரெக்டா? இவங்க தான். அந்த வீடியோ பார்க்கும் எனக்கே தோணுது, ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டா உடனே எல்லாமே தப்பாயிடுமா? கிடையாது. அந்த ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணால் லைஃபே மாறி இருக்கு. ஏன் இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு தெரியும், இப்போ என்னோட பாஸ்ட் பார்த்து தானே இருக்காங்க. நான் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கிடைக்கணும் பாப்பாவுக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நினைக்கும் போது உண்மையிலேயே நான் தான் கொடுத்து வச்சிருக்கோம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஸோ தீக்ஷன்யா நம்ம கூட இருக்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப சின்சியரா இருக்கேன். நான் சொல்லுவேன், மம்மி பாஸ்ட் லைஃப் இஸ் கான், சோ அது முடிஞ்சு போச்சு, சோ அதை தாண்டி வரணும் இல்லையா? எப்படியும் நான் மேரேஜ் பண்ணி போக தான் போறேன். சோ அந்த டைம்ல மம்மிக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பா வேணும் இல்லையா? அவங்க ஒன்றும் ரோபோட் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் பிறந்தவொடனே அவங்க அம்மா அப்பாக்காக வாழ்றாங்க, மேரேஜ் பண்ணோடனே ஹஸ்பண்டுக்காக, அப்புறம் குழந்தை பிறந்தோடனே குழந்தைங்களுக்காக. இப்போ வரைக்குமே எனக்கு மம்மி எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா? ஸோ அதனால நான் முக்கியமா மேரேஜ் பண்ணி வைக்கணும்ன்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். மம்மி ஒத்துக்கிட்டா. நான் ஆள்லாம் பார்த்து வச்சுட்டேன், எல்லாமே ரெடி. ஓகே சொன்னா போதும். யார் அப்படி ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிக்கும்? எப்படியும் மேரேஜ் பண்ண கண்டிப்பா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகும். அப்ப கண்டிப்பா அவங்க வந்து இவங்கதான் அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். எனக்கு மம்மி நினைச்சாலே கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா? அதனாலதான் நான் முக்கியமா என்னோட எய்ம் வந்துட்டு பெரிய ஆளா வரணும்ன்ற எய்மே அதனாலதான் வச்சேன். உங்களுக்கே பார்க்கும் போது கண் கலங்குது போலயே. 1 year ஆயிடுச்சுல? ஆமா, 2 years ஆயிடுச்சு. 2 years ஆயிடுச்சு. ஸோ இவங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ வந்துட்டீங்க. கரெக்டா? இவங்க தான். இப்போ எவ்வளோ வருஷம் கழிச்சு ஆக்சுவலாக இங்கே தான் வந்துட்டு என்னோட லைஃப்லேயே ஆக்சுவலாக நான் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்கே தான் வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணி பேசினதே இங்கே தான். எங்கள் அம்மாவுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும், எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்றத நான் சொன்னதே கலாட்டால தான். ஸோ அங்கேயே வந்துட்டு நான் மறுபடியும் இவங்க தான் அப்படின்னு நான் சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த வீடியோ பார்க்கும் எனக்கே தோணுது, அன்னைக்கு எப்படி இருந்ததுல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2 years ஆயிடுச்சுல அந்த வீடியோ. இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுவும் ஒரு பொண்ணா உங்க அம்மாவுக்கு தரணும்னு நினைச்சதை தந்துட்டீங்க. சக்சஸ்ஃபுல்லா இப்போ அவங்கள உங்க பக்கத்துலேயே வச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையே சொல்லணும், எனக்கு ஹாப்பின்றதை தாண்டி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணுவோம். ஸோ ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு நான் ஸ்ட்ரகிள் பண்ணாமலே இது நான் பண்ணணும்ப்பா அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே டிசிஷன் வச்சு இதுதான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் இப்போ பண்ணியே ஆகணும் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைக் ஸ்ட்ரிக்டாக எங்கள் அம்மாவுக்கு ஆர்டர் போட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இது அம்மா நீங்கள் பண்ணி தான் ஆகணும்
அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இப்போ ட்ரூ ஆகி ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்ட்டு ஒன் ஆஃப் த ட்ரீம் என்னோட லைஃப்பில் இது இருந்தது. ஸோ அது நடந்துச்சு, எல்லாரும் 3 பேர் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி தான். வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எப்போ தெரியுமா சொல்லுவோம்? ஏதோ ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து நடக்கலை, அதுக்கு நம்ம ரொம்ப ஏங்கியிருப்போம், அது ரொம்ப வலிச்சிருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அந்த இடத்துலேருந்து தாண்டி வர முடியாமல் அழுது உடஞ்சி உட்காந்துருப்போம். அப்போ தான் அதை நம்ம துரத்தி பிடிக்கணுன்ற அந்த ஆர்வம் நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி இருந்திருப்பீங்க இல்லையா? அதனால தான் இது இவ்வளோ ஏக்கத்தோட இப்போ அந்த ஓவர்வெல்மிங் ஃபீல் பண்ணுறீங்க. எங்கெல்லாம் அந்த மாதிரி உடஞ்சி போய் இப்போ அது லிவ் த மொமெண்ட் அப்படி இருக்குது, எப்படி நல்லா இருக்குது அது சொல்லுங்கள். லைக் ஃபர்ஸ்ட் நான் அப்பா இல்லாமல் அம்மா கூட இருந்தப்போ லைக் அம்மாவை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு நிமிஷமும் என்கிட்ட வந்துட்டு அம்மா எதுவுமே எக்ஸ்பிரஸ் லைக் நான் வந்துட்டு ரொம்ப எங்கள் அம்மா வந்துட்டு எனக்காக இருக்கேன்ற ஒரு விஷயத்த தான் என்கிட்ட வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் லிவ் பண்ணணுன்றத அவங்க ஒரு தாட்டாக என்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணதும் கிடையாது, என்கிட்ட கொண்டு வந்ததும் கிடையாது. பட் நான் அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்காக இருக்கிற அவங்களுக்கு நம்ம ஒரு லைஃப் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா இப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கும் பொழுது தான் ஒரு விஷயமா நான் யோசிப்பேன். லைக் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், போகும்பொழுதெல்லாம் நான் அம்மாவை மட்டும் தான் கூட்டிகிட்டு போவேன். ஸோ அது அப்போல்லாம் வந்துட்டு நான் எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நான் எங்கள் அப்பா வந்து ஃபாரினில் இருக்காரு, ஃபாரினில் எங்கன்னு கேட்கும்போது யோசிப்பேன் எங்கே சொல்லலாம். நான் வந்துட்டு லைக் எப்படி சொல்வேன்னா எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு இடத்துக்கு மாறுவார் அப்படின்ற மாதிரி நிறைய போய் அந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய பொய்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அப்பா இல்லைன்னு சொல்லி வெளியவும் சொல்ல முடியல, லைக் உள்ளேயும் வச்சுட்டு இருக்க முடியல. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம இது ஒரு விஷயம் பண்ணால் அம்மாவுக்கும் ஒரு வெல்விஷ் ஒரு பிடிச்சிருக்கணும், ஓகே நம்மளுக்கு இது கம்ஃபர்டபுளான லைஃப்னு தோணணும். ஸோ அது மாதிரியும் யாருப்பா இது மாதிரியும் 2 சைடும் யோசிக்கும் பொழுது அப்பா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு வந்து நின்னது. நான் ஒரு எப்படி ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்போது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் தனியாக தான் இருக்கோம். அப்போ வந்துட்டு அப்பா கேட்ட ஒரு விஷயம், நான் ஒரு சின்ன பொண்ணு தான், பட் எங்கள் அம்மா லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எங்கள் அம்மா லைஃப்பில் என்ன நடந்தாலுமே அது என்னோட டிசிஷனாக தான் எங்கள் அம்மா என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து கேட்பாங்க, தீக்ஷு இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த விஷயமே ஃபுல்லாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எங்கள் அம்மாவை எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும், என்கிட்ட கேட்டு தான் எதாக இருந்தாலும் அம்மா பண்ணுவாங்கன்றப்போ அப்போ வந்து என்கிட்டயே வந்து கேட்டாங்க, அம்மா இது மாதிரி அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து உங்களை நான் தூக்கி வளர்த்துருக்கேன், உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இதை வந்து நான் பெருந்தன்மையாக சொல்லலை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அப்போத்துலேருந்து இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு. எங்கள் அம்மா வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை வந்திருக்கு, நான் போய் சொல்கிறதுக்கு எங்கள் 2 பேருக்கும் முடியாதுன்னு சொல்லி நிறைய சண்டை வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி என்கிட்டயே வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் போய் சொன்னது என்னென்னா, அம்மா உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணும், நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கும் டைம் இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படிப்பட்டவங்க எனக்கு அமைவாங்க நம்மளுக்கும் தெரியாது, அது ஃப்யூச்சர் பார்த்து தான் தெரியும். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி டைமில் உங்களை நான் பார்த்துக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் வந்துட்டு என்னோட லைஃப் லாங் ஃபுல்லாக எங்கள் அம்மா கூட வச்சு பார்த்துக்கணும்னு ஆசை இருக்குது. பட் அந்த லைஃப் எப்படி போகும்னு தெரியாதப்போ எனக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன்ப்பா, அம்மாவுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நம்ம பார்த்துக்கினாலும் இந்த ஒரு பர்சன் வந்துட்டு நம்மளாலும் அம்மாவை தூக்கி பிடிச்சிப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணாதான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்ற ஒரு விஷயம் சொன்னப்போ தான் அம்மா வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணது. அப்புறம் அப்பா இல்லாமல் நான் வந்துட்டு ஃபீல் பண்ண விஷயங்கள் ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஃபீல் பண்ணுற டைம்லலாம் அம்மா கூட இருக்கும் பொழுது அம்மா வந்து அப்பாவும் அம்மா அண்ணா தங்கச்சி எல்லாமாவுமே அம்மாவே இருந்தப்போ எனக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா என்னை கொண்டு போய் நிறுத்தலை. உனக்கு அப்பா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே கிடையாது. என்னவா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்துட்டு எங்கள் அம்மாவே நான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அம்மாவே எனக்கு அதை செஞ்சிடுறப்போ எனக்கு அப்பா இல்லைன்ற ஒரு ஃபீலை வர வச்சதில்லை. ஆனாலும் எனக்கு தோணும் பொழுது நம்மளுக்காக அம்மா இருக்காங்க. ஸோ
நம்ம 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 அப்படி நினைக்க கூடாதுன்றதுக்காக அம்மாவே எல்லாமே பண்ணும்பொழுது நம்ம அது யோசிக்கக்கூடாது. ஓகே அம்மா தான் நம்மளுக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் ஓகேன்னு இந்த ஒரு மெச்சூர்ட் வரும்பொழுது இந்த கலாட்டாக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஓப்பன் டாக் விட்டதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்கணுன்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் எங்கள் அம்மா கிட்ட போட்டதுக்கப்புறம் ஓகே லைஃப் ஸ்மூத்தாக போகுது, நல்லா இருக்கு. சொல்லுங்க ஜான்சி, உங்களுக்கு எப்படி இருக்கு இதை கேட்கறதுக்கு? ஏதாவது நம்ம எப்படி பார்த்திருப்போம்னா குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அம்மாக்களை பார்த்திருப்போம். அதாவது அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இவ தான் ஃபர்ஸ்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்படி ஒரு பொண்ணை வளர்த்துருக்கேன்னு எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளோ மெச்சூர்டு, இவ்வளோ, அதாவது என்னோட லைஃப் என்னோட கெரியர் நான் பின்னால் என்ன நடக்க போகுதுங்கிறத வரைக்கும் இவ யோசிச்சு வச்சிருக்கான்றது ஒரு பெரிய விஷயம். நிறைய குழந்தைங்க யோசிப்பாங்க, எல்லா வீட்லேயுமே எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க. பட் வெளியே வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக சொல்லுவாங்களாங்கிறது தெரியல. பட் இவ இவ்வளோ தூரம் பப்ளிக்காக சொல்கிறது, அதுவும் எனக்காக இவ்வளோ விஷயம் பார்க்குறான்றதே ஒரு பெரிய விஷயம்ல. அதுக்கே நான் ரொம்ப ப்ரௌடான அம்மா. இதை விட சாதனை எதுவுமே கிடையாதுல்ல. நான் ஒரு பெருசாக ஒரு கிரீடம் தலையில் தூக்கி வச்ச மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் சொல்லுங்கள் சந்தோஷ், எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது? ரொம்ப பெருமையாக இருக்குது. குழந்தைலேருந்து பார்த்துருக்கோம், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இப்போது நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்பொழுது எல்லாத்தையுமே இவங்களே பண்ணுறாங்க. குழந்த படிப்பும் சரி, ஷூட்டாக இருக்கட்டும், படிப்பு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே சேர்த்து பண்ணுறாங்க. உண்மையிலேயே நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் தீக்ஷு, உங்கள் அப்பானா எவ்வளோ பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்பாவை பற்றி கேட்டால் எங்கள் அம்மா தான் எல்லாமேன்னு சொல்லுவேன். இப்போ வந்துட்டு லைக் அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணுன்ற மாதிரி அப்பா கிடைச்சப்போ எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அப்பா இல்லாமல் இருந்துட்டோம், எல்லாமே அம்மா அம்மான்னு இருந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு விஷயம் தரணும், லவ்வாக இருக்கட்டும், கேர் எல்லாமே வந்து 2 பேருக்கு ஈக்குவலாக தரணுன்றப்போ நான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு அம்மாவுக்கு மட்டும் எல்லாமே தந்துட்டு அப்பாவுக்கு எதுவும் தராமல் இருந்தால் நம்மளை பிடிக்கலையோ அப்படின்ற ஒரு ஹர்ட்டான விஷயம் அவருக்கு தோணுன்றப்போ நான் அது மாதிரி இருக்கக்கூடாது, 2 பேருக்குமே ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி நினச்சி அவருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக லவ் தரமோ எனக்கு அப்பா நம்மளுக்குன்னு ஒரு அப்பா கிடச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்மளுக்காகவே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணி எனக்கு வந்துட்டு இன்னொரு குழந்தை வேணாம், இந்த குழந்தையே போதும்னு சொல்லி நான் யாரையுமே கேள்விப்பட்டதில்லை. இவர் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே எனக்கு எந்த குழந்தையும் வேணாம், தீக்ஷுமா தான் எனக்கு குழந்தை. ஏன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்து என்னை தூக்கி வளர்த்ததில் அவங்க வந்துட்டு எனக்கு அப்பான்ற ஃபீல் அவங்களே கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்து நான் உன்னோட ஃப்ரெண்டாக வந்துட்டு அப்பப்போ பாப்பா வந்துட்டு பார்த்துட்டு போனதில் நான் அவங்கள தூக்கி விளையாடும் போதாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அவங்களே எனக்கு அப்பான்ற ஃபீல் தந்துட்டாங்க. ஸோ எனக்கு இன்னொரு குழந்தை வேணான்னு சொல்லி யாருமே கேள்விப்பட்டதில்லை. ஸோ அந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு அப்பா இதை விட பெரிய அப்பா யார் கிடச்சிட முடியுன்ற ஒரு ஃபீல் தான். ஆக்சுவலாக இது வந்து நானே கேட்கறதுக்கு யோசித்தேன், நீங்கள் இன்னொரு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, வெறும் தீக்ஷு மட்டும் போதும்ன்ட்டு. அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஜான்சி கேட்கறதுக்கு? எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா அப்படிலாம் யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா. நான் திருப்பியும் கூட கேட்டு பார்த்தேன், ஏன் இருக்கட்டும், தீக்ஷு இருக்காங்களே, தீக்ஷு கூட இன்னொரு பாப்பானால வளர்க்குறது. ஏன்னா நமக்கு இப்போ ஆளுங்க யாருமே, இப்போ பாப்பாவை வளர்க்கும் போது யாருமே இல்லாமல் வளர்த்தேன், ஒரு ஆள் கூட இல்லை, நான் மட்டும் தனியாக இருந்து வளர்த்தேன். ஆனால் இப்போ வந்து அம்மா இருக்காங்க, அவரோட அம்மா இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கும்போது ஏன் அப்படின் போது அதை பற்றி அவர் பேசவே மாட்டார். அந்த பேச வந்தாலும் அவாய்ட் பண்ணுவார், அந்த டாப்பிக்கே அவாய்ட் பண்ணுவார். அதை பற்றி பேசாத, எனக்கு தீக்ஷுமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது 10 பேர் நல்ல விதமாக சொல்லுவாங்க, பாதி பேர் தப்பாக பேசுவாங்களா, அதனால வேண்டாம். ஆமாம், அதனால அந்த பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கல்ல, அதனால வேண்டாம். ஆனால் நான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு சில பேர் வந்து கேட்பாங்க, என்னம்மா உனக்கு பிடிக்கலையா இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது அம்மா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எது உடன்பாடும் கிடையாது, அது அவங்களோட இஷ்டம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்குன்னு ஒரு லைஃப் பார்த்துட்டேன், அப்பாவுக்கும் ஒரு லைஃப், நல்ல லைஃப், 2 பேர்த்துக்கும் நல்ல லைஃப் 2 பேரும் பார்த்து அமைச்சிக்கிட்டாங்க. எனக்கு அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணுன்றதா என்னோட மைண்ட் தாட். ஸோ அது அவங்களோட ஒப்பீனியன், எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இவங்க 2 பேர் அம்மா கூட வந்துட்டு உன்னோட, ஏன்னா அம்மா நான் முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது அப்பாவோட ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் 2 பேருமே வந்துட்டு நான் ஒருத்தி மட்டும் போதும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை.
கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கல்யாணம் நீங்க தான் பண்ணி வச்சீங்கன்றது இப்ப தெரியுது தெளிவா. நீங்க கல்யாணம்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மாவ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்க ஃபேமிலியோ நிறைய பேர் பேசாம போயிருப்பாங்கல்ல. அதே மாதிரி அப்பா சைட்லயும் அந்த மாதிரி பேசாம போயிருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்குமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு ஒருவேளை நம்ம பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அது தோணியிருக்கா? இல்ல எனக்கு அப்படி தோணுனதே இல்ல. எனக்கு ஆக்சுவலா அப்படிலாம் எங்க பண்ணியிருக்க கூட அப்படிலாம் தோணுனது இல்ல. அம்மா சைட் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அப்பாவோட சைட் ஃப்ரெண்டா இருக்கட்டும், என்னோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல இருக்க போறது இவங்க 2 பேர். வாழ போறது இவங்க 2 பேர். ஸோ இவங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு நீங்க ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணீங்க? நீ பார்த்து பண்ணியா? உங்க வந்தவர் வந்து சரியா இருப்பாரா? அப்படி இப்படின்னு அம்மா கிட்ட கேட்கறதா இருக்கட்டும். நீ என்ன செகண்ட் ஒரு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கு, இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கிறதுக்கு போய் எது கல்யாணம் பண்ண? அப்படின்ற விஷயங்களா இருக்கட்டும். நிறைய கேள்வி வரதான் செய்யும், வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் அதை பத்தி எங்க அம்மா அப்பா என்கிட்ட சொன்னது கிடையாது. என்னோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னா, வாழ போறது இவங்க. சுத்தி இருக்கவங்க 1000 பேசலாம், எவ்வளோ ஏன்னா அவங்களோட வாய் வந்துட்டு இன்னொன்னு சொல்லுவாங்க, நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணா பேசும்னு சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி அவங்க எப்படி வேணா பேசலாம். வாழ போறது நம்மளுக்கு பிடிச்ச லைஃப், நம்ம இருக்க போறது ஒரு வாழ்க்கை. ஸோ அதுல வந்து நம்ம ஹாப்பியா இருந்துட்டு போயிடணும். அடுத்தவங்க இது சொல்றாங்க அது சொல்றாங்க நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ முடியாது இல்ல. அதனால நான் அதை பத்தி எதுவுமே நான் எங்க அம்மா கிட்ட வந்து இது இப்படி சொல்றாங்கம்மா, இப்படி இருக்கும்மா, பண்ணிருக்க வேணாமா அப்படிலாம் நான் எதுவுமே இது வரைக்கும் அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொன்னதே இல்லை. உங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கா, அவ்வளவுதான். அதாவது ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து அவங்க சைல்ட்ஹுட் டேஸ் அண்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்கள இன்னும் பெட்டராக ஒரு ஹியூமனாக டிஃபைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைல்ட்ஹுட் ட்ராமாவும் பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவும் அம்மாவும் வச்சு நாங்கள் பேசும்போது அவங்க நிறையா சொன்னாங்க. லைக் உங்களோட முன்னாள் அப்பா வந்துட்டு அடிப்பார், ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும் அப்படின்லாம் நிறையாவே சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பயம்லாம் இருந்துச்சா? இந்த மாதிரி மட்டும் வந்துடவே கூடாது நம்மளுக்கு வேற அப்பா, அந்த மாதிரிலாம் என்னென்னு சொல்வீங்க? என்னன்னா சின்ன விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி அவர் வந்துட்டு ரொம்ப சீரியல் பார்க்குற டைப். மார்னிங் சீரியல்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பாரு. ஸோ லீவ் டேஸில் வந்து அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. நானும் அவர் இருக்கமோ எனக்கு பயமாக இருக்கும். ஏதாவது நடந்துரும், இப்படி நடந்துருமோ அப்படி. ஏன்னா அது லைக் அது சொல்ல முடியாது, அதனால அது அப்படி இப்படி சொல்கிறேன். அது வந்துட்டு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ற ஒரு பயம் உள்ளே இருந்துட்டு இருக்கோம். டிவி பார்த்துட்டு இருக்கோமோ நான் திடீர்னு ஏதாவது கிராஸ் பண்ணி போனோம்னா டிவி ரிமோட் தூக்கி அடிப்பார், எதுக்கு கிராஸ் பண்ணி போகிறேன் அப்படின்ட்டு உங்களை. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா டிவி ரிமோட் தூக்கி அடிக்கிறது. அவரை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அவர் வந்து நான் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா இப்போ அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பா கூட நான் இப்போ இந்த அப்பா கூட இருந்தேன் அப்படின்னா அவர் வந்துட்டு என் கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆனால் ஃபஸ்ட்டு இருந்தவங்க எப்படின்னா அவர் டிவி பார்த்துட்டே இருப்பார். நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துடக்கூடாது. அவர் நிறைய ட்ரிங்க் பண்ணுவார், நிறைய விஷயம். அவர் வந்துட்டு அம்மா இல்லாமல் அவர் கூட நான் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. அதிகமாக பாதுகாப்பாக இருக்காது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகவே இல்லை, சுத்தமாக செக்யூராக ஃபீல் ஆகலை. அதனால என்ன பண்ணுவேன், ஹவுஸ் ஓனர் ஆண்டி இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் இருந்துருவேன். ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே அவங்க இருப்பாங்க, விட்டுருவாரு. அவர் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, அவர் பாட்டுக்கு படுத்துங்குவார். நான் வந்துட்டு ரெஸ்ட் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். பக்கத்து வீட்டில் போயிட்டு நான் பாட்டுக்கு அந்த ஆண்டி கூட உட்காந்துப்பேன், அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன். அது மாதிரி எதுவுமே புது லைஃப் நம்ம போகிற லைஃப்பில் ட்ரிங்க் பண்ணுற ஆளாக இருக்கக்கூடாது. தென் ரொம்ப ரக்கடான ஆளாக இருக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது. அந்த ஒரு லைக் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஆளாக இருக்கணுன்ற நினைக்கும் பொழுது அப்போ தான் கரெக்டாக எனக்கு ரொம்ப அவர் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ட்ரிங்க் பழக்கம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ரக்கடான ஆள் கிடையாது. ஃபேமிலி கூட மட்டும்தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கோம் ஃபுல்லாக, இப்போ அப்பா வந்ததுக்கப்புறம் ஃபுல் வீடியோஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ ஃபன்னாக வரும். வீடியோஸே ஃபுல் ஃபன்னாகவே போகிறப்போ நிஜமான நாங்கள் இருக்கும் போது தான் செம்ம ஃபன்னாக போகும். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். இல்லை ஆக்சுவலி வந்து அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தார். பட் மேரேஜ் பண்ணிட்டோன்னதுக்கப்புறம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேன். அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்கல்ல. அதாவது நான் ட்ரையே பண்ண மாட்டேன், எனக்கு இது ஒரு ஹேபிட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல குழந்தைக்கு பிடிக்காது, நான் இதை விடணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய விஷயம். ஸோ இப்போ அவர் ட்ரிங்க் பண்ணுறதே கிடையாது. அப்போது வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போவாங்க. இப்போ அதுவுமே கிடையாது, டோட்டலாகவே. இன்னும் ஒரு விஷயம் என்ன, இவங்களுக்காக நான் ஏன் மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஒரு டைப் இல்லாமல் இவங்களுக்காக தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் யாருக்கும் சில பேத்துக்கு வராதுல்ல. ஸோ அது மாதிரி குழந்தைங்க வந்துட்டு நிறைய விஷயம் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஃபேமிலியிலலாம் இப்படி இருக்காங்கம்மா, இவங்க இப்படி இருக்காங்க. குழந்தைங்க போய் சொல்லாதுங்க இல்லையா? ஒரு விஷயத்தில் வந்துட்டு தீக்ஷு வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அவங்க அப்பாவை பற்றி. அப்போ தான் உங்களுக்கு அந்த மைண்டே சேஞ்ச் ஆகிருக்கும். வேண்டாம்,
இந்த மேரேஜ் நம்மளுக்கு இதுக்கு மேலே வேண்டாம், இனிமே நம்ம இதுலேருந்து ஸ்டெப் அவுட் பண்ணலைன்னா நம்மளோட குழந்தையோட ஃப்யூச்சரே பாதிக்க போகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு தருணம் இருந்ததா? இருந்தது. நான் ஆக்சுவலி எனக்கு பாஸ்ட் லைஃப்பில் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அடி உத மிதி ஏகப்பட்ட கஷ்டம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவுக்கு இந்த பிரேஸ்லெட் அவர் வாங்கி கொடுத்தாருன்ட்டு. இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு சின்ன சின்னதாக ஒரு மோதிரமாக இருக்கட்டும், கம்மல் வாங்கி வைப்பேன். அது எனக்கே தெரியாமல் கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து நான் வந்து அவர் தக்க வச்சுக்கணும் தான் ட்ரை பண்ணேன். நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல வந்து அவர் நான் வந்து வெளியே சொல்லக்கூடாது, இவர் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு சொல்லவே கூடாது. நிறைய இடத்துல நான் பயங்கர ஸ்ட்ரைன் பண்ணேன். நான் அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணுவேன், இதை பண்ணாதீங்க, வேண்டாம், இப்படி இருங்க, நம்ம ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும், நீ வேலைக்கு போ. நான் அவருக்காகவே நான் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் இருந்த அந்த அந்த கொஞ்சம் காலத்திலேயே வந்து ஒரு 20 கம்பெனி மாறிட்டார். ஆனால் ஒரு கம்பெனிக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க. 20 கம்பெனியும் 1 நாள் 2 நாள் 3 நாள் அவ்வளோதான் போவார் வருவார். அந்த கிடைக்கிற காசுமே வந்துட்டு அவருக்கே தான். குடிச்சிருவாரு. கிடைக்கிற காசு அவரே குடிச்சிருவாரு. எவ்வளவு கிடைச்சாலும் அவருக்கு மட்டும் சரி, தான். வீட்டுக்கு எதுவுமே செலவு பண்ணது கிடையாது. பிசினஸ் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வாங்கி போட்டோம். அதுவுமே யூஸே பண்ணல. நான் இப்போ வரைக்கும் அந்த மிஷின் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் தைக்க கத்துக்கிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நல்ல கம்பெனியில் சேர்த்து விடலாம், எந்த வேலையுமே பண்ண மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள். சரி, ஓகே, பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சொசைட்டிக்கு நம்ம குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தன் வேணும், அதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவளுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லும் போது அது ரொம்ப ஒரு மாதிரியான வேர்டு. அது சொல்லும் போது நமக்கு அதையும் தாண்டி நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு எப்படி நினைக்க தோணும்? வேண்டாம், நான் எதுவுமே பண்ணலை. அந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு அவருக்கு சபிக்கலை, உன்னால என் வாழ்க்கை போச்சுன்னு நான் சொல்லலை, உன்னால என் லைஃப் அழிச்சிட்டேன்னு நான் சொல்லலை, எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சண்டை போடல, நீங்கள் தான் என்னை கட்டி வச்சிங்க, என் வாழ்க்கை உங்களால் போச்சுன்னு எங்கள் அப்பா அம்மாவை திட்டலை. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட உங்களால் என் வாழ்க்கை போச்சுன்னு நான் சொன்னதே கிடையாது. ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மாட்ட நான் சொல்லிடுவேன், உங்களால் என் வாழ்க்கையே போச்சுங்க, உங்களால் என் வாழ்க்கை அழிஞ்சுன்னு சொல்லிடலாம். அப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தை இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து 15 வருஷம் நான் கொண்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா தப்பு பண்ணது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த குழந்தை தான் என் வாழ்க்கையை மாற்றிருக்கு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தமாகும்? ஒருத்தவங்க சரியில்லைன்னா நம்ம யாரையுமே தப்பு சொல்லக்கூடாது. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு என்னோட தலையெழுத்து காரணம். அவங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றவங்க? ஸோ அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துறதுல அர்த்தமே கிடையாது. அந்த விஷயத்தில் இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு நான் அவரை கூப்பிட்டு ஒன்றுமே சொல்லலை, சண்டை போடலை, எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, உண்மையா இல்லையா? ஃபஸ்ட்டு இல்லைன்னாங்க, அப்புறம் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாதிரி ஒரு விஷயம்? அது ஒரு மாதிரி ஒரு தப்பான விஷயம், அது சொல்ல தோணாது இல்லையா? அது சொல்லவும் கூடாது, அதுக்காக தான் அது வேண்டாம். அது நாங்கள் சொல்லும் போது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு இல்லைனாங்க, அப்புறம் ஆமான்னு சொன்னாங்க. ஓகே, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் செட் ஆகும்னு நீ நினைக்கிறியா? ஏன்னா எனக்கு என் பொண்ணோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு பிறகு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டாம், நீ ஊருக்கு கிளம்பி போன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். இது அவங்க ஹோல் ஃபேமிலிக்கே தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க ஹோல் ஃபேமிலி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் மேபி இப்போது ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன், இவரை வந்து என்னோடய ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, ஓஹோ நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்கிறதுனால தான் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கேவலமான ஒரு யோசனை. அதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னா, மேபி எங்களுக்குள்ளே ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் போயிருந்தாருன்னா எப்படி அவங்க தங்கச்சி எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னொன்று, மேபி எங்களுக்கு இல்லீகல் கான்டாக்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எப்படி உங்கள் ஹோல் ஃபேமிலி எங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஏமா, ஒரு கட்டின புருஷன் இருக்கும்போது நீ தப்பாக இந்த மாதிரி நடந்திருக்க, உன்னை எப்படி என் வீட்டில் மருமகளை ஏற்றுக்க முடியும் தானே கேள்வி கேட்பாங்க. அதான ஒரு நல்ல ஃபேமிலிக்கு அழகு. எப்படி அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இதையும் தாண்டி ஒரு பொண்ணாக இருந்து நான் ஒரு இல்லீகல் கான்டாக்டில் இருந்திருந்தா எப்படி இந்த குழந்தை இந்த அளவுக்கு மெச்சூர்டாக இந்த ஒரு சொசைட்டியில் எப்படி ஈஸியாக எங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியில் எப்படி இவளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? யோசிக்கக்கூடிய விஷயம். ஆனால் யாருக்குமே யோசிக்கக்கூடிய மைண்டே கிடையாது. பேசுகிறவங்க என்ன வேணால் பேசிப்பாங்க. பட் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது எங்கள் நாத்தனார். அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே என்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா அவர் சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று, அவங்க ஹோல் ஃபேமிலியில் மன்னிச்சிடுமா, நாங்கள் வந்து இப்போயாவது திருந்துவான்னு நினச்சோம், திருந்தலை, அதனால் உங்கள் லைஃபை கெடுத்ததுக்கு மன்னிச்சிருங்கன்னு மட்டும்தான் அவங்க ஃபேமிலியில் சொன்னாங்க. நாங்கள் சாபம் விடலை. இப்போ கூட நான் அவகிட்ட வந்து அவர் தவறானவர் அப்படிலாம் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் அவகிட்ட சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று என்னென்னா, அவங்க மேபி அவங்க ஃபேமிலியில் இப்படி சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருந்தா அவர் திருந்திருப்பாரோ என்னமோ தெரியல. அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது பாப்பா, நமக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிடணும், அவங்கள நம்ம காயப்படுத்தக்கூடாதுன்னு இவட்ட இப்போவும் நான் சொல்லி வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் இவ வந்து அவங்கள தப்பாக பேசுகிறதோ தவறாக பேசுகிறதோ பேசினதே கிடையாது. அவங்களோட அண்ணன் பசங்க கிட்ட அவள் பேசிட்டு தான் இருக்கா, அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கா, எல்லாத்தையும் பேசுவாள் அந்த ஒரு பர்சனை தவிர்த்து. ஏன்னா அந்த பர்சனால் நாங்கள் ஹர்ட் ஆகிருக்கோம், அந்த பர்சனை தவிர்த்து. ஆனால் அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாம் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் தப்பாக இருக்கோம்னு தெரிஞ்சால் எங்கிட்ட பேசவே மாட்டாங்கல்ல. ஸோ இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னும் போது பார்க்குறவங்க யோசிச்சு பேசணும். ஆனால் அது ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டா உடனே எல்லாமே தப்பாயிடுமா? கிடையாது. அந்த ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணால் லைஃபே மாறி இருக்குது. ஏன் இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு தெரியும், இப்போ என்னோடய பாஸ்ட்டு பார்த்து தானே இருக்காங்க,
அப்போ ஒரு வேளை அவங்க என் கூட இருக்கும் போதே தவறான ஒரு இது இருந்ததுன்னா வந்து சண்டை போட்டிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே, ஏன் வரலை? ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. நடக்காத ஒரு விஷயத்த பார்க்குற மக்களே வந்து தீர்மானிச்சுக்கிறாங்க இதுதான்ட்டு. ஆனால் என்ன நடந்ததுன்றது நமக்கு தான் தெரியும். அதை மாற்றினாலே இங்கே பிரச்சனை வருது. எல்லாருமே செகண்ட் மேரேஜ் ஏன் பயப்படுறாங்கன்னா இதுக்காக தான் பயப்படுறாங்க. நிறைய பேர் பாருங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, சொல்ல யோசிப்பாங்க, ஏன்னா இப்படி பேசிடுவாங்க அப்படி பேசிடுவாங்கனாலே சொல்ல மாட்டுறாங்க. இவங்க எல்லாரும் பார்க்குறவங்க வந்துச்சு அவங்க வாழ்க்கை என்ன நடந்துன்னு தெரியலப்பா, நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சாலே தைரியமாக சொல்லுவாங்க. சொல்லாததுக்கு ரீசனே இவங்க தான். என்ன பண்ண முடியும்? அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் காமிக்கும் போது மக்கள் வந்து அதுக்கு ஒரு ஃபீட்பேக், ஒரு ஒப்பீனியன் அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஏன்னா அது நம்ம ஷோகேஸ் பண்ணிடுறோம், அதுக்கு மேலே அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமையும் நம்ம இழந்துடுறோம் ஒரு பாயிண்டில். ஏன்னா நம்ம தான் அதை பப்ளிக் ஆக்குறோம். அப்படி பப்ளிக் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ், அதை ஃபீட்பேக், ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்திருக்கும் வேர்ல்டு வைட். ஸோ அதில் வந்துட்டு முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இந்த கல்யாணம்லாம் ரொம்ப நாள் தாங்காது, இதெல்லாம் எங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ், இந்த மாதிரியான கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் இதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த மாதிரி பர்சனலாக வந்ததில்லை. என்னோட கமெண்ட் ஓப்பன் பண்ணாலே தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டே மேரேஜ் பண்ணியிருந்தால் உங்கள் லைஃப் இதே மாதிரி நல்லா இருந்திருக்கும்க்கா, கடவுள் உங்களுக்கு எப்போவோ சேர்த்து வைக்க வேண்டியது இப்போ சேர்த்து வச்சுருக்காங்க, இந்த லைஃப் சூப்பராக இருக்கும், இப்படி தான் என்னோட கமெண்ட்டு. இது எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக கமெண்ட்டில் மேபி என்னோட வீடியோ வேறு எதெல்லாம் வேணால் வந்திருக்க சான்ஸ் இருக்குது. நான் இன்னும் அதெல்லாம் பார்க்கல. இந்த 1 இயராக கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நான் அதை பார்க்கல. லாஸ்ட் இயர்லாம் வந்து யாராவது என்னோட வீடியோ ஏதோ போட்டிருக்காங்கன்னா உட்காந்து பார்ப்பேன், கமெண்ட்டை பார்ப்பேன், என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பார்க்காத, கமெண்ட் எல்லாம் கண்டுக்காத, இதெல்லாம் கேர் பண்ணிக்காத, 10 பேர் 10 விதமாக பேச தான் செய்வாங்க, நம்ம எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சால் போதும் சொல்ல அந்த கமெண்ட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. பட் என்னோட பர்சனல் கமெண்ட் எல்லாமே நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். 100 கமெண்ட் வந்தாலும் எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன். என்னோட பர்சனல் ஐடியில் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எனக்கு எது வந்தாலுமே நான் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில் என்ன? அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு அதான் இருந்துட்டோம். எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது இவங்க கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி போகணும் அப்படின்லாம் கூப்பிடும்போது நான் சொன்னேன், முன்கூட்டியே போக தேவையில்ல, 1 வருஷம் வாழ்ந்துட்டே போவோம், வாழ்ந்து காமிப்போம், பண்ணிட்டு போவோம் தான். ஆமாம், ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து கலாட்டா மீனில் கூப்பிட்டாங்க, மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சில வாங்க இன்டர்வியூ வாங்க கூப்பிட்டுருக்கோம், இதில் கூப்பிட்டாங்க, இன்னும் 2-3 சேனலில் கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ போகவே கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தோம். 1 இயர் கம்ப்ளீட் ஆகாமல் போகவே கூடாது. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாலேயே வந்துட்டு மேரேஜ் ஆகி ரொம்ப மாதம் கழிச்சு தான் ஆக்சுவலாக வீடியோ ரிவீலே பண்ணது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேஸ் மறைச்சி போடுறது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்ம வீடியோ போடாமல் நார்மலாக இப்போ வெளியே எங்கேயாச்சும் போனால் கூட யாராவது வந்தாங்களா, வேறு ஏதாவது பார்க்குறவங்க கூட அதை வந்து இவங்க தான் அதான்னு வந்து கேட்கக்கூட மாட்டாங்க. அவங்களா ஒரு ஏதாவது ஒரு மைண்ட் செட் நினச்சிப்பாங்கன்றனால மேரேஜ் ஆன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டோம், அப்பாவோட ஃபேஸை வந்துட்டு ஏதாவது. எனக்கு என்ன பயம்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்றது தெரியும். இப்போது நம்ம மூவி போகிறோம், நாங்கள் 3 பேர் போகிறோம், யாரோ ஒருத்தவங்க பார்க்குறவங்க வந்து இவங்க யாருன்னு கேட்டுட்டா பிரச்சனை கிடையாது. கேட்காம இவங்க கூட யாரோ ஒருத்தவங்க ஒரே யாராக இருப்பாங்க, ஒருவேளை தப்பாக ஏதோ ரிலேஷன் இப்படிலாம் அவங்க யோசிச்சிருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அதனால மேரேஜ் ஆன புதுசில் நாங்கள் வெளியவே போக மாட்டோம். ஏன்னா போஸ்ட் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே போகணுன்றதுல எங்கேயுமே நாங்கள் போகாமல் அவாய்ட் பண்ணோம். நிறைய இடத்துல பக்கத்தில் கடைக்கு கூட நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா போனால் வந்து இவர் கூட 3 பேர் தான் போய் ஆகணும். எனக்கு என்னென்னா பார்க்குறவங்க வந்து நம்மளை தப்பாக யோசிச்சிடக்கூடாது, இவங்களா இருக்குமோ, ஏன்னா அவங்களே அவங்க மனசுக்குள்ளே போட்டு கற்பனை பண்ணிப்பாங்கன்றதுனால போட மாட்டேன். எப்போ நாங்கள் மேக்கு அப்புறம் தான் நாங்கள் ஜூனில் மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் அப்பாவோட எமோஜியை வந்துட்டு ஏதாவது வச்சு மறைச்சிட்டோம். கரெக்டாக ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு தான் அப்பாவோட ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஃபாதர்ஸ் டே எல்லாருக்கும் வந்துட்டு சொன்னால் அப்போ தான் நான் தான் வந்துட்டு அன்னைக்கு தான் பண்ணணும். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இன்டர்வியூ கொடுக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இப்போ ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால இப்போ தைரியமாக நம்ம இன்டர்வியூ கொடுக்கலாமே, ஏன்னா எல்லாரும் கேட்க முடியாதுல்ல எவ்வளோ நாளைக்கு அப்படி எத்தனை வருஷம் டைலாக்லாம் சொல்லுவாங்க, 30 நாள் 90 நாள் இந்த மாதிரி டைலாக் அதெல்லாம் சொல்ல வராதில்ல. ஏன்னா நாங்கள் வாழ்றது எங்கள் பொண்ணுக்காக வாழ்கிறோம், எங்கள் லைஃப்பை எப்படி வாழணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சண்டையாக இருக்கட்டும், குடும்பம்னா 1000 சண்டை வரதான் செய்யும். ஆனால் எப்படி தோணுச்சு எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த கமெண்ட்லாம் பற்றிலாம் எனக்கு தெரியாது. இது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் நான் சின்ன குழந்தைய பார்க்கும்போது இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, இவங்களுக்கு நான் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கிடைக்கணும் பாப்பாவுக்கு, சொந்தமாகட்டும், ஆசைப்பட்டது, தனிமையாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் போக்கணும், அதுதான் என் மைண்டில் இருந்தது ஃபஸ்ட்டு. எல்லாமே பாப்பாவுக்கு கிடைக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற போது தான். அப்போது ஸ்டார்டிங்கில் வரும்பொழுது இந்த மாதிரி கமெண்ட்லாம் வரும்போதுலாம் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, ஐயோ இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்ட்டு. போக ஒரு ரோட்டில் ஒரு லேடி சொன்னாங்க,
எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் அவங்கள பார்க்கும்போது அப்படின்னும் போது அது இன்னும் பெரிய சந்தோஷமாயிடுச்சு. நாங்களும் அதே மாதிரி தான் இருக்கோம், என் பொண்ணும் அது மாதிரி தனிமையாக கஷ்டப்படுறா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னும் போதெல்லாம் அப்போ தான் இப்படிலாம் பேசுகிறவங்களாம் விட்டுட்டு தேவையில்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அதை பார்த்து இன்னொருத்தவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்காக இது பண்ணு, இந்த கமெண்ட்லாம் பார்க்காத விட்டுரு அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு வந்துட்டு ஜான்சி உங்ககிட்ட ஒன் லாஸ்ட் கொஷன். நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்காகவே வாழ்ந்திருக்கீங்க. இப்போ உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு கரம் கூடி இருக்கு உங்கள் ஃபேமிலியில். அவரையும் நீங்கள் இவ்வளோ காதலிச்சு அவ்வளோ நேசத்தோட இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு டெசிஷன் நீங்கள் ஒன்று எடுக்கணும் அப்படின்னா யார் மேலே அதிக லவ் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பாப்பா தான், அதில் எதுவுமே கிடையாது. பாப்பா தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 கண்ணு, ஒரு கண்ணை மட்டும் ஒரு கண்ணை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படிதான் இப்போதைக்கு 2 கண்ணு 2 பேருமே இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.